போட்டித் தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வின்னர் சாய்ஸ் IAS அகாடமி. இந்த செஷன்ல நம்ம ஃபுல்லுமே இந்தியன் எக்கானமி பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரியும், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாடுகளுமே தங்களுக்குன்னு தனித்தன்மையான ஒரு பொருளாதார நடவடிக்கை முறையை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பொறுத்து அந்த நாடுகளையும் அந்த நாடுகளுடைய பொருளாதாரத்தையும் சில வகையாட்டு கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிறது இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி பொருளாதாரம் அப்படிங்கிற விஷயம் எந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ எந்த பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? உற்பத்தி. ஒரு பொருளை நம்ம எப்போ ப்ரொடக்ஷன் பண்ண தொடங்குறோமோ அதுல இருந்து தான் அந்த எக்கனாமிக் சைக்கிள் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ எதுக்காக ப்ரொடக்ஷன் பண்றோம்? அதை நம்ம யூஸ் பண்றதுக்கு இல்லையா? கொஞ்சம் பயிர் நம்ம ஒன்று உற்பத்தி பண்றோம் அப்படின்னா அது என்னதான் பண்ண போறோம்? யூஸ் பண்ணதான் போறோம். ஸோ யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லா விஷயமும் தீர்ந்து போயிருமா? ஸோ மறுபடியும் என்ன நடக்கும்? ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ஒரு சைக்கிள் போல மாறி மாறி நடக்கும். அதனால அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பொருளாதாரத்துடைய அடிப்படை நடவடிக்கைகள், ஃபண்டமெண்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன், உற்பத்தி. செகண்ட் ஒன் நுகர்வு, கன்சம்ஷன். ஓகேவா? ஸோ எப்போ கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியணும், அந்த அளவுக்கு இது கிளியரா ஞாபகம் வச்சிருக்கணும். ஓகேவா? இனி நம்ம டாபிக்ல போகலாம். கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எக்கானமி. ஸோ என்னென்ன கிளாசிஃபிகேஷன், எத்தனை வகையாட்டு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 7 வகையை நம்ம கிளாசிஃபை பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? வளர்ச்சி நிலை, இங்கிலீஷ்ல ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு நாடு எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்குது அப்படிங்கிறத பொறுத்து 4 வகையா பிரிக்கலாம். ஸோ என்னென்ன வகையெல்லாம் பிரிக்கலாம்? டெவலப்ட் கண்ட்ரீஸ், அன்டெவலப்ட் கண்ட்ரீஸ், டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ். தமிழ்ல வளர்ந்த நாடுகள், வளராத நாடுகள், வளரும் நாடுகள், முன்னேறாத நாடுகள். ஸோ இது எப்படி அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு 400 மீட்டர் ரேஸ் எடுத்துப்போம். இதான் இங்க ஒரு 4 பேர் நிக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இவங்க இந்த டெஸ்டினேஷனை அடையணும். ஓகேவா? ஸோ ஒரு ஆள் ஃபாஸ்டா ஓடி வராரு, ரொம்ப ஃபாஸ்டா ஓடி வராரு, இது வரைக்கும் வந்துட்டாரு. எப்போ வேணாலும் இந்த கோலை இவர் அடையலாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாரு. ஓகேவா? இன்னொருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, வராரு, ட்ரை பண்றாரு, வராரு, ஆனா ஆமை போல மெதுவா வந்துட்டு இருக்கிறாரு. இவ்வளவுதான் அவரால் வர முடிஞ்சது. இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சாவது இங்க வந்துருவாரு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி. இன்னொருத்தர் இப்படி 2 கண்ணையும் மூடிட்டு நான் போகவே மாட்டேன், போட்டிக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே நின்றுட்டார், இந்த பாயிண்டே ஸ்டாப் ஆயிட்டாரு. ஓகே. இன்னொருத்தர் அவர் 3 பேரையுமே தூக்கி சாப்பிட்டவர், எந்த ஆண்டோ இங்க பண்ணி முடிச்சாச்சு, இந்த கோலை ரீச் பண்ணி அதையும் தாண்டி எங்கேயோ போயிட்டாரு. ஓகேவா? ஸோ இப்படி ஒரு 4 பர்சனாலிட்டிஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். இதுல எந்த ஆண்டோ இந்த கோலை ரீச் பண்ணாரு இல்லையா ஒருத்தர், இவர் யாரு அப்படின்னா வளர்ந்த நாடு, டெவலப்டு கண்ட்ரிஸ். இவங்க எப்பவும் என்ன ஆயிட்டாங்க? டெவலப் ஆகி போயிட்டாங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரா இருப்பாங்க? USA. ஓகேவா? இனி எப்போ வேணாலும் இந்த கோலை என்னால ரீச் பண்ண முடியும், நான் அதை நோக்கி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்காரு இல்லையா? இவருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு? நம்ம தான், இந்தியா. ஓகேவா? இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வளரும் நாடு, வளரும் நாடுகள் அல்லது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி நான் எட்டியே பார்க்க மாட்டேன், யார் எந்தால போனா எனக்கு என்ன, நான் இங்கே தான் நிப்பேன்னு ஒருத்தர் இருந்தாரு இல்லையா? இது அன்டெவலப்ட் கண்ட்ரிஸ். ஸோ அன்டெவலப்டு, வளரவே இல்லை, அவங்க ஸ்டார்ட் பண்ண கூட இல்லை. ஸோ வளராத நாடுகள்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான். ஓகேவா? இனி இன்னொருத்தர் இருக்கிறா இல்லையா? அண்டர் டெவலப்ட் கண்ட்ரிஸ். இவர் யாரு? ட்ரை பண்றாரு, ஆனா ரொம்ப முன்னேறல, கொஞ்சம் தான் முன்னேறி இருக்கிறாரு. இவர் தான் யாரு அப்படின்னா அண்டர் டெவலப்ட் கண்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னேறாத நாடுகள். வளராத அப்படிங்கிற வார்த்தைக்கும் முன்னேறாத அப்படிங்கிற வார்த்தைக்கும் என்ன இருக்குது? டிஃபரன்ஸ் இருக்குது. இவர் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, இவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ஆனா இன்னும் கொஞ்சம் முன்னேறணும். ஓகேவா? அவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. நெக்ஸ்ட், இதுதான் ஸ்டேட்டஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டை பொறுத்து 4 வகைகள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கிறோம்? நடவடிக்கைகளின் முறை, சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாடுகளும் அந்த நாட்டுடைய அமைப்பு, அந்த நாட்டுடைய பொருளாதார அமைப்பை கவர்மெண்டோட டாமினேஷன் அதிகமா இருக்குதா இல்ல பிரைவேட்டோட டாமினேஷன் அதிகமா இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து 3ஆ பிரிப்போம். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னெல்லாம்? கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி, சோசியலிஸ்டிக் எக்கானமி அண்ட் மிக்ஸ்டு எக்கானமி. தமிழ்ல என்ன? முதலாளித்துவ நாடுகள், சமத்துவம் அண்ட் கலப்புத்துவம். ஓகேவா? இது நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இது கவர்மெண்ட், இது பிரைவேட். ஓகேவா? ஸோ கவர்மெண்டோட பங்கு கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரீஸ்ல எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். பிரைவேட்டோட பங்கு அதிகமா இருக்கும் இல்லையா? சோசியலிஸ்டிக் கண்ட்ரீஸ்க்கு கவர்மெண்டோட பங்கு அதிகமாகவும்
பிரைவேட்டோட பங்கு கம்மியாகவும் இருக்கும். மிக்ஸ்டு எக்கானமியில் போத் ரெண்டு பேரும் போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஓகேவா, இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன, நடவடிக்கைகளின் அளவு. ஒரு நாடு எந்த அளவுக்கு பொருளாதார நடவடிக்கைகள் மேற்கொள்றாங்க, எந்த அளவுக்கு ட்ரேட் அவங்க வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய நாடுகள் கூட அவங்க கனெக்டடா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டா பிரிக்கிறோம். ஸ்கேல். ஓகேவா, அதோட ஸ்கேலை பொறுத்து ரெண்டா பிரிக்கிறோம். என்னெல்லாம், லார்ஜ் அண்ட் ஸ்மால். பெரிய பொருளாதார நாடுகள், சிறிய பொருளாதார நாடுகள், அந்த நாட்டோட அந்த ட்ரேடை பொறுத்து. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன, செயல்படும் தன்மை, நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங். அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, ஸோ எப்படி அது வந்து ஆக்டிவா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டு. என்னதெல்லாம், ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக். ஸ்டாட்டிக் அப்படின்னா என்ன, நிலையான, தெரியும் இல்லையா. ஸ்டாட்டிக்னா நிலையான, டைனமிக்னா அது இயங்கிட்டே இருக்குது. ரொம்ப டைனமிக்கா இருக்கிறாங்கன்னா இயங்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா. இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, இப்போ 2022 போன வருஷம் 2022ல ஒரு நாடு எடுத்துப்போம். அந்த நாட்டோட டர்ன் ஓவர் வந்து 100 crores இருக்குன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா. ஸோ 2023 இந்த வருஷம் கூட அந்த நாட்டோட ஜிடிபி வந்து 100 crores தான் இருக்குது. சாரி, நேஷனல் இன்கம் 100 crores தான் இருக்குது. ஒரே போலதான் அவங்க இருக்கிறாங்க. போன வருஷம் ஒரு 100 crores, இப்பவும் அதை விட ஒரு 100 crores அதிகமா இருக்குது. அப்போ நிலையா ஒரே நூத்திலேயே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, நிலையான பொருளாதார நாடு, ஸ்டாட்டிக் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது போன வருஷம் 100 கோடி சம்பாதிச்சாரு, இப்போ ஒரு 120 கோடி இந்த வருஷம் சம்பாதிச்சிருக்காங்க அந்த நாடு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டே போறாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், டைனமிக் எக்கானமிக் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ ஏற்கனவே வளர்ந்து முடிச்ச நாடுகள்லாம் ரொம்ப தேவை இருக்காதா. ஸோ அவங்க வந்து இப்படிதான் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது, நம்ம ரொம்ப ரேப்பிடா போயிட்டே இருப்போம். ஸோ 100, அப்புறம் 120, அப்புறம் 130, இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதிகமாகிட்டே போயிட்டு இருப்போம். ஓகேவா. நெக்ஸ்ட் 5வது ஹெடிங் என்ன, செயல் பரப்பு தன்மை இல்லையா, நேச்சர் ஆஃப் ஆப்ரேஷன். ஆக்சுவலா என்ன போட்டிருக்காங்க, க்ளோஸ்ட் ஓப்பன் போட்டிருக்காங்க இல்லையா. ஆப்ரேஷன் அப்படின்னாலே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, க்ளோஸ்ட் ஹார்ட் சர்ஜரி, இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ என்னவா இருக்கும், க்ளோஸ்ட் அப்படின்னா இது இந்த பாயிண்ட்ல ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அப்படியே சுத்திட்டு வந்து அந்த பாயிண்ட்ல என்ன பண்ணிடணும், அது முடிஞ்சிடணும். இது க்ளோஸ்ட். ஓப்பன்னா ஒரு இதுல ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன்னொரு இதுல போய் முடியலாம், அது எங்கனாலும் போய் முடிஞ்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஓப்பன். இப்போ எக்கனாமிக்ஸ்ல அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு கன்சியூமர் இருக்கிறாங்க. கன்சியூமர்னா யாரு, நுகர்வோர் இல்லையா. ஒரு கன்சியூமர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கவர்மெண்ட் என்ன வாங்குறாங்க, டாக்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். கன்சியூமர் கவர்மெண்ட் கொஞ்சம் வரி வாங்குறாங்க. இந்த வரி பணத்தை அவங்களுக்கே ஏதோ ஒரு விஷயத்துக்காக, ஸ்காலர்ஷிப்கா இருக்கலாம், பென்ஷனுக்கா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ளோஸ்ட் எக்கானமின்னு சொல்லுவோம். யாருக்கிட்ட இருந்து வந்ததோ அவங்க கிட்டயே அந்த பணம் திரும்பி போயிடுச்சு, ஏதோ ஒரு வடிவத்துல திரும்பி போயிடுச்சு அப்படின்னா அதை க்ளோஸ்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. இதே இது ஓப்பன்னா என்னவா இருக்கும், கன்சியூமர் டாக்ஸ் கொடுக்குறாங்க, ஆனா கவர்மெண்ட் அந்த பணத்தை, வரி பணத்தை என்ன பண்றாங்க, வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு செலவு பண்றாங்க அப்படின்னா அது என்னவா இருக்கும், ஓப்பன் எக்கானமியா இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன ஹெடிங், முன்னேற்ற தன்மை, நேச்சர் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். ஒரு நாடு எந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸான ஒரு எக்கனாமிக் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது, நிறைய மிஷின்ஸ் கொண்டு வரது, புது புது டெக்னாலஜிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ இருக்குது இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ரோபோட்டிக்ஸ். ஸோ புது புது டெக்னாலஜிஸை கொண்டு வந்து நாட்டோட பொருளாதாரத்தை அந்த நாடு உயர்த்துதா, இல்லைன்னா அந்த காலத்துல இருந்தே இந்த கன்வென்ஷனல் மெத்தேடையே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து ரெண்டா பிரியுது. என்னெல்லாம், ட்ரெடிஷ்னல், அட்வான்ஸ்ட். ட்ரெடிஷ்னல் அப்படின்னா பழமையான பொருளாதாரம். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா நம்ம தான். ஓகேவா, இந்தியா. அட்வான்ஸ்டுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னா யாரு, யூஎஸ்ஏ. ஓகேவா. இதான் முன்னேற்ற தன்மையை பொறுத்து பிரிகிறது ரெண்டாட்டு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் என்ன, தேசிய வருவாய் அளவு, லெவல் ஆஃப் நேஷனல் இன்கம். ஒரு நாட்டோட ஒரு வருஷத்துக்கு நேஷனல் இன்கம் எவ்வளவு வருது, ஒரு நாட்டுக்கு எவ்வளவு இன்கம் வருது அப்படிங்கிறத பொறுத்து எத்தனை டைப்பா பிரிச்சிருக்கிறாங்க, 3 டைப்பா. என்னெல்லாம், ஹை இன்கம், அதிக அளவு வருமானம், மிடில் இன்கம், இடைநிலை வருமானம், லோ இன்கம், கடைநிலை வருமானம். ஓகேவா. ஸோ இப்படி 3ஆ பிரிச்சிருக்கிறாங்க அந்த நாட்டோட வருமானத்தை பொறுத்து. இதுல இந்தியா எந்த ஸ்டேஜ்ல இருக்கும், எந்த ஸ்டேஜ்ல இருக்குமா இருக்கும். இப்போ மிடில் கிளாஸ்லயே ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ்னு சொல்லிட்டு. ஸோ இந்தியா இதுல இருக்குது அப்படின்னா ஹைக்கும் மிடிலுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ அது என்ன சொல்லுவாங்க, அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா.
அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ். ஓகே, ஸோ இந்தியா எந்த கண்ட்ரி? அப்பர் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல வருது. ஓகே, இதுதான் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் எக்கானமி. இந்த கிளாஸ் வந்து இது இவ்வளவுதான். எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு டைப் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இப்படி கொடுப்பாங்க, கேபிட்டலிஸ்டிக், சோசியலிஸ்டிக் அண்ட் மிக்ஸ்டிசம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து இது வந்து எந்த கிளாசிஃபிகேஷனுக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆன்சர் சிஸ்டம் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். டைனமிக், ஸ்டாட்டிக் கொடுப்பாங்க, கொடுத்து இது எதுக்கும் கீழே வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன எழுத தெரியணும்? இது நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனிங் கீழே வரும் அப்படின்னு எழுத தெரியணும். அப்படி இல்லைன்னா செயல்பரப்பு தன்மையின் அடிப்படையில் பொருளாதாரம் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது அப்படி கேட்டாங்க, ஆன்சர் திறந்த மற்றும் மூடிய பொருளாதாரம், க்ளோஸ்ட் அண்ட் ஓப்பன் டைப் ஆஃப் எக்கானமி. ஓகேவா? இப்படி நமக்கு எழுத தெரியணும். ஸோ இது படிச்சிடலாமா? தேங்க்யூ.